வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி. இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் வரக்கூடிய வாலி, மகா வீரராக பொருந்தி இருக்கக்கூடிய வாலியை பற்றி தான் ஒரு சிறு பதிவு. வாலி வந்து வாலி வாழுகின்ற நாடு பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தா. அந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு வராரு. அவருடைய தம்பி சுக்ரீவனோட நல்ல சுகமா இருவருக்கும் திருமணமாகி நல்லபடியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மாயாவியாகப்பட்டவன் வந்து அந்த ஊருக்குள்ளே வரான். அதாவது அந்த கிஷ்கிந்தாக்குள்ளே வரான். வரும்பொழுது கேட்குறான், மலையை கேட்குறான், என்கிட்ட போருக்கு வரியா, நான் வந்து பலம் பொருந்தி இருக்கேன், இப்போ யார்கிட்டனா நான் சண்டை போடணும் அப்படின்னு. அப்போ கடல் சொல்லுது நான் அமைதியாக இருக்கேன், மலை சொல்லுது அமைதியாக இருக்கேன், எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்போ என்னை வெல்லக்கூடிய ஒரு வீரன் இங்கே இல்லையா அப்படின்னும் பொழுது, இந்த கிஷ்கிந்தா நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய வாலிக்கிட்ட நீ போய் சண்டையை போடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், வாலிக்கிட்ட வரான். வந்து வெளியில் அரண்மனை வெளியில் நின்று வாலிக்கிட்ட குரல் கொடுக்குறான், வேகமாக வா, உங்ககிட்ட நான் சண்டை போடணும் அப்படின்னு. வாலி என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப சாதாரணமாக வராரு. வந்துட்டு நீ இங்கேருந்து போயிடு, ஏன்னா நான் வந்து இப்போ சண்டை போடுற மனநிலையில் நான் இல்லை, நீ போயிடு அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னன்னா, நம்ம வந்து போய் அவங்ககிட்ட சண்டை போட்டாலும் கூட அவங்ககிட்ட இருக்கிற பாதி பலம் தனக்கு வந்துடும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதை வந்து மாயாவிக்கு தெரியாது இல்லையா. ஆனால் இருந்தாலும் வீம்பா அவருடைய வம்பு இழுத்து அவன் கூப்பிட்றான். கூப்பிடும்போது சரி உன்னுக்கு நீ வந்து என்கிட்ட அழிஞ்சாதான் நீ சரிப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனை திருத்திக்கிட்டு ஓடுறாரு. அப்போ ஓடும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், மாயாவி சண்டை போடும்பொழுது வாலியுடைய இவனுடைய பலமாகப்பட்டது குறைந்து வாலியுடைய பலம் அதிகமான உடனே அவனுக்கு பயம் வந்துடுது. வாலி நம்மளை கொன்னுடுவான் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடறான். ஓட ஆரம்பித்தவன் நேராக சென்று ஒரு புகைக்குள்ளே போயிடுறான். போன உடனே அந்த புகையுடைய வாசலை நெருங்கும் போது சுக்ரீவன் பின்னாடியே ஓடி வராரு, அண்ணனுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு. அப்போ சுக்ரீவா நீ இங்கே வெளியேறு, நான் உள்ளே போயிட்டு அவனை வதம் பண்ணிட்டு நான் வெளியில் வருவேன். அந்த நேரத்தில் நீ வந்து ஒரு சமயம் நான் வந்தேன்னா சரியில்லை, மாயாவி வந்துட்டா இந்த புகை வாசலை நீ மூடிட்டு போயிடு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் கடும் யுத்தம் நடக்குது ரெண்டு பேருக்குமே. ஏன்னா அவனும் மாயாவியும் பலம் பொருந்தியவன் தான், இருந்தாலும் அவனுடைய பலம் பாதி வாலிக்கு வந்ததுனால மிக வேகமாக இருவரும் தாக்கிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த ஆறா ஓடுது. ஓடும் பொழுது மாயாவி அதில் அவனுடைய மரணம் தருணத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, சுக்ரீவா சுக்ரீவான்னு சொல்லிட்டு 3 முறை குரல் கொடுக்குறான். அப்போ வெளியில் நின்ன சுக்ரீவன் என்ன பண்ணுறாரு, நம்ம அண்ணனுக்கா ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் எண்ணிட்டு உடனே வேகமாக போய் ஒரு பெரும் பாறையை கொண்டு வந்து அந்த புகை வாசலை மூடிட்டு நேராக நாட்டுக்கு வந்துடுறாரு. நாட்டுக்குள்ளே வந்த உடனே அங்கே என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அண்ணன் மரணிச்சிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருந்த அத்தனை பேரும், அதாவது அந்த நாட்டுடைய மந்திரி சேனாதிபதி அத்தனை பேருமே, ராஜா இல்லாத சிம்மாசனம் வந்து இருக்கக்கூடாது, அங்குதன் வந்து சிறு வயதாக இருக்கிறதுனால அங்குதனை வந்து மன்னனாக்க முடியாது, சுக்ரீவா நீ மன்னனா பொறுப்பு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. அப்போ இல்லை அண்ணன் இல்லாமல் என்னால் உட்கார முடியாது, அந்த சிம்மாசனத்தில் என்னால் உட்கார முடியாதுன்னு எவ்வளோ அவர் மறுத்து பேசியும் அங்கே இருக்க பெரியவங்க வந்து நீ உட்காந்து தான் ஆகணும் போது சரி நான் அந்த முடிச்சூட்டிக்கிறார். முடிச்சூட்டுற இந்த தருணத்தில் அங்கே புகை வாசலை வந்து திறக்க முயற்சிக்கிறார் வாலி. வாலி மாயாவியை கொண்டுட்டு தான் வெளியில் வராரு. வரும்பொழுது பார்த்தா புகை வாசல் மூடி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தம்பி வந்து நம்மளே உள்ளே வச்சு பூட்டிட்டான். அவருடைய மதியாகப்பட்டது வந்து அந்த நேரத்தில் அவருக்கு வேலை செய்யலை. ஏன்னா மாயாவி சுக்ரீவான் குரல் கொடுத்ததை வந்து அவருடைய மதி வேலை செய்யலை. நம்ம தம்பி தான் நம்மளை வந்து புகை வாசலில் மூடிட்டான் அப்படின்ற தவறாக எண்ணிக்கொண்டு நேராக வராரு. வந்து வந்து பார்த்த உடனே இங்கே வந்து அரியாசனத்தில் உட்காந்துருக்க சுக்ரீவனை பார்த்தோன்னா அவருக்கு உறுதியாயிடுது, நம்ம தம்பி தான் நம்ம பதவிக்காக நம்மளை கொல்ல முயற்சித்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, நீ ஒழுங்காக இந்த நாட்டை விட்டு ஓடிடு, நீ எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லி திருத்துறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க எல்லாம் வானரனுடைய படைகள் தானே, வானருடைய பிறப்பு தான் அவங்க, என்ன பண்ணுறாங்க, சரி நீ வந்து என் மனைவி அனுப்பிடு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்கிறார். சொல்லும் பொழுது வாலி என்ன பண்ணுறாரு, உன் மனைவியை நான் அனுப்ப முடியாது, நீ வந்து தப்பு பண்ணதுனால உன் மனைவியை பிரிஞ்சு தான் இருக்கணும், உன் மனைவி இனி என் மனைவி அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்னடா நம்ம அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறி வந்துடுறாரு. வந்து அவருக்குன்னு இருக்கக்கூடிய சில மனிதர்கள், அதாவது வானர படைகளை ஏற்படுத்தி கொண்டு காட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அனுமன் வந்து அவருடைய நண்பர் அனுமன் வந்து கேட்குறாரு, என்ன நான் போய் பேசட்டுமா வாலிக்கிட்டேன்னு. இல்லை, எங்கள் அண்ணங்கிட்ட எதை பேசி போனாலும் அவர்கிட்ட முடியாது, எதவுமே இப்போ ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை, ஆனால் என் மனைவியை யார் காப்பாற்றி தராங்கன்னு எனக்கே புரியல அப்படின்னும் பொழுது தான் ராமராகப்பட்டவர் அந்த காட்டுக்குள்ளே வரார். வரும்பொழுது ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார், போய் இந்த மாதிரி சுக்ரீவனுக்கு நீங்கள் வந்து ஒரு சகாயம் பண்ணணும் அப்படின்னு ராமரை கேட்குறார். ராமர் இந்த கதையை கேட்ட பிறகு சரி நான் வாலியை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னும் பொழுது அப்போ சுக்ரீவன் சொல்கிறார், இல்லை பலம் பொருந்தியவர்கள் மட்டும்தான் என் அண்ணனை தாக்க முடியும், அப்படியே இருந்தாலும் கூட எதிரில் சென்று நின்று தாக்க முடியாது, ஏனென்றால் எவருடைய எதிரில் இருக்கக்கூடிய பலத்தை அவர் பெற்றுடுவார், அந்த மாதிரி வரம் வாங்கினவர் வாலி அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு இவர், சரி சுக்ரீவா நீயும் அண்ணனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மாலையிட்டு நீ போய் அவர்கிட்ட சண்டைக்கு போ
அப்போ அந்த நேரம் பார்த்து நான் மறைஞ்சிருந்து தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து ராமர் தாக்குறாரு. அப்போ வாலி வந்து மரணிக்கும் தருவதில் ராமரை பார்த்து கேட்கின்றார், நான் உனக்கு விரோதியம் அல்ல, நீ எனக்கு விரோதியம் அல்ல, அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கு என்ன தாக்கின அப்படின்ட்டு ராமரை கேட்கின்றார். அப்பொழுது வாலி கொடுத்த பதிலாகப்பட்டது, அது வாலிக்கு ராமர் கொடுத்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றாம் மனைவி மேலே நீ ஆசைப்பட்ட, இப்பொழுதும் சீதாவை வந்து தூக்கிட்டு போனது ராவணன் தூக்கிட்டு போயிருக்கான். இந்த நிலைமையில நான் மீட்டுறதுக்காக போயிருக்கும் பொழுது தான் வழியில் வந்து நான் இந்த மாதிரி சந்தித்தேன் உன்னுடைய தம்பியை. அப்போது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ சிறை வச்சிருக்கிய, அது தப்பு இல்லையா? அதனால தான் உன்னை கொன்றுதான் அதை தீர வேண்டும் என்பதற்காக தான் செய்தேன் அப்படின்றாரு. அப்பொழுதுதான் வாலியாகப்பட்டவருக்கு வந்து அந்த மனசை சாந்தம் பண்ணுறதுக்காக ராமாயணத்தில் அதாவது மகாவிஷ்ணு ரூபம்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் எடுத்து காட்டுறார். அந்த மகாவிஷ்ணு ரூபத்தை கண்ட பிறகு, விஸ்வரூபத்தை கண்ட பிறகு வாலிக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் பகவான் கையில் தான் நாம் மரணிக்கிறோம் அப்படின்ட்டு அவரும் மரணத்தை தழுவுகின்றார். அதற்கு பிறகு அங்கிருந்து அங்குதனை முடிச்சூட்டி வைத்துவிட்டு சுக்ரீவனுக்கு நாட்டுக்கு, அந்த நாடு எனக்கு அவசியம் இல்லை, என் அண்ணன் இல்லாத நாடு எனக்கு வேண்டான்னு சுக்ரீவன் சொல்லிடுறாரு. அதற்கு பிறகு வாலியுடைய பிள்ளை அங்குதனுக்கே முடிச்சூட்டி வைத்துவிட்டு ராமர் அங்கிருந்து புறப்படுகின்றார் சீதா மாதாவை மீட்டுவதற்கென்று. இதை பதிவுபடுத்துவதற்கு மிகவும் நன்றி. வணக்கம்.